அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. தோசை மாவு முடிஞ்சு போச்சு. ரவா தோசை செய்யலாமா? ரவா தோசை எல்லாம் வேணாம், கடல மாவு தோசை பண்ணி தரேன். கடல மாவுல போண்டா தானே செய்வாங்க. போண்டா செய்யறது இந்தியால, வெளிநாட்டுல கடல மாவுல தோசை சொல்லலாம். சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? அருமையா அட்டகாசமா இருக்கும். மக்களே, வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடல மாவு தோசையை சாப்பிட்டு பாருங்க. பெரிய மிக்ஸி ஜார்ல 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 2 வெள்ளைப்பூண்டு, மிளகு, சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, 1 உருளைக்கிழங்கு, 1.5 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்ச மாவோட கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு உப்பு விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை பதமாக கலந்து வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த தோசை மாவு தோசையோட ஹெல்த்தாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடல மாவு கொஞ்சம் இறுகி போயிருக்கணும். அதெல்லாம் அடமாக இருக்குது மக்களே. அருமையாக ஈசென்ட்டாக சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் இந்த ரெசிபி. நீங்கள் அளவுக்கு எந்த வேணால் எடுத்துக்கலாம். கப்பு, கரண்டி எது வேணால்